சிங்கப்பெண் படை என்னடா பண்ணுது பாக்கணும்ல. நம்ம சிங்கப்பெண் படை மாவட்டத்துக்கு 15-20 போலீஸ் கூட கிடையாதுங்க. அதுல அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அவங்க வந்து வழக்கு பதிவு செய்ய முடியாது, மேல் நடவடிக்கை எடுக்க முடியாது, அவங்க வந்து புலனாய்வு செய்ய முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல சம்பவம்னா அங்க இருந்து மீட்டு அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல போய் ஒப்படைக்கலாம். அததான் வந்து இத்தனை ஆண்டு காலமா பெட்ரோல் போலீஸ் வந்துங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்களேங்க. 100 கடிச்சா உடனடியாக வந்து பெட்ரோல் வராங்க. பெட்ரோல் இன்னைக்கு பெண்கள் போலீஸ் இருக்காங்க. அதுக்கு பேர் தான் வந்துங்க பின்க் போலீஸ்ன்னு சொல்லி ஏற்கனவே வந்துங்க திமுக ஆட்சியில வச்சிருக்காங்க. அப்படியான திட்டங்களும் இருக்கு. ஆனா இவர் என்னமோ புதுசா ஒரு திட்டத்தை வந்து கொண்டுட்டு வந்ததாக அப்படி வந்து சிங்கப்பெண் படைன்னு போட்டு அதற்கு அதிகாரமும் இல்ல, ஸ்பெஷல் நம்பரும் இல்ல. சரிதான், அதிகாரம் தான் இல்ல. அப்ப இந்த சிங்கப்பெண் படையை வந்து பெண்கள் ஏதாவது ஆபத்துல இருந்தா உடனடியா கூப்பிட்டா வருவாங்களான்னா அந்த சிங்கப்பெண் படைக்கு ஸ்பெஷல் நம்பரும் இல்ல. ஏற்கனவே இருக்கக்கூடிய வந்து நம்பரான 181 ஏற்கனவே தேசிய அளவுல குழந்தைகள் பிரச்சனைகளுக்கு இருக்கக்கூடிய 1098 நம்பர் மட்டும்தான் இருக்கு. அப்ப நம்பரும் இல்ல, உங்களுக்குன்னு வந்து பிரத்யேகமான வந்து ஸ்பெஷல் அதிகாரங்களும் இல்ல. அப்ப இந்த சிங்கப்பெண் படைங்கிறது யார சார் ஏமாத்துறதுக்கு போட்டீங்க? அதுக்கு எதுக்கு சார் 350 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க? அப்ப இது வீண் விளம்பரமான ஒரு விஷயம்னு நான் சொல்றேன். சிங்கப்பெண் படைங்கிறது வீண் விளம்பரமான ஒரு விஷயம். தினந்தோறும் 5-10 பெண்கள், பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிக்கிட்டு இருக்காங்க. பாலியல் சீண்டல்களுக்கு ஆளாகிக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனைங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. இத பண்றது பெரும்பாலானவன் யாரான்னு பார்த்தா தாவேக்காரன். இதெல்லாம் கேட்க வேண்டிய இந்த டிவிகே கவர்மெண்ட் எங்க கட்சிக்கும் அவங்களுக்கு வந்து சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுது. இதை நம்ம எப்படி பாக்குறோம்னா பிஜேபி இதெல்லாம் சொல்லுங்க, பாஜக அதை சொல்லும். என்னன்னா இங்க வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா, பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானாங்கன்னா அதுக்கு பெண்கள் தான் காரணம், அவங்க போற ட்ரெஸ் தான் காரணம், அவங்க வந்து அடக்கொடக்கமா இருக்கணும் அப்படின்னு பாஜக சொல்லுங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜகவோட கட்சிக்காரன் ஏதாவது வந்து பெரிய பிரச்சனைல சிக்குனானா எங்க கட்சிக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லுங்க. இதையே அதாவது இந்த செயலை தான், இந்த அடிவத்தை தான், இந்த பார்முலாவை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேகா கட்சியும் தாவேகா கவர்மெண்ட்டும் தாவேகாவினுடைய கட்சிக்காரர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரேன்.